ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மீம்ஸ் வந்து போடுவேன். ஸோ இந்த வந்து நீங்கள் இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி பார்த்துருப்பீங்க. என்னதுன்னா, அவருக்கு வந்து கப்பலில் வேலை கிடைக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவார், இந்த வேலையை விட்டுருவார். ஸோ இந்த வேலையை விட்டுட்டு அந்த கப்பல் வேலைக்கு போனால் அந்த கப்பல் வேலையும் இருக்காது. ஸோ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறப்போ நடுவில் அன்எம்ப்ளாய்ட் ஆகிடுவார். ஸோ அதுக்கு கேப்பில் வந்து திரும்ப வந்து வேலை கேட்பார். ஸோ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறது தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அப்போ தான் செந்தில் சொல்லுவார், எப்பவுமே இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஆல்ரெடி இருக்கிற வேலையை நம்ம விடக்கூடாது அப்படின்னு. ஸோ ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறபோது வர அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் இந்த பாண்டியன் ஸ்டோரை நான் எக்ஸாம்பிளா சொல்லுவேன். ஏன்னா ஒரே கடையில் குடும்பத்தில் இருக்க 4 பேரும் வேலை செய்வாங்க. ஸோ வீட்லயும் அந்த இருக்கிற லேடிஸை சேர்ந்து அவங்களும் வந்து பாக்கெட்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு குடும்பம், என்டையர் குடும்பமும் ஒரே கடையில் வேலை செய்யுது. ஸோ நம்ம ஆனந்தம் படத்தில் வர மாதிரியும் அதோட ரீமேக்கான பாண்டியன் ஸ்டோர்ஸ்லையும் நடக்கிற இந்த விஷயங்கள் தான் வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேலை. அந்த கடையில் 2 பேர் வேலை செஞ்சா போதும், ஆனால் வீட்டில் இருக்க 6 பேரும் அங்கே தான் வேலை செய்வாங்க. ஐ திங்க் ஸோ இப்போ கொஞ்சம் கதையெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் போடுறப்போ அவங்க கடை வச்சிருந்தாங்க. இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடை நமக்கு தெரியாது. எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம விஐபி படத்தை வர ரகுவரன் தான். ஸோ இந்த தனுஷ் கேரக்டர் வந்து என்ன பண்ணுவோம், நான் சிவில் இன்ஜினியரிங் வேலை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு விஐபியா இருப்பார், வேலையில்லா பட்டதாரியா இருப்பார். ஸோ அப்படி வேலையில்லா பட்டதாரியா இருக்கிறது தான் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ரீசெண்ட் டைம்ஸ்ல கிக் ஒர்க்ஸ் நிறைய வந்திருக்கு. கிக் ஒர்க்ஸ்னா அவங்க படிச்ச படிப்பு அவங்க வேலை கிடைக்கல, சரி கிடைச்ச வேலையாவது பண்ணுவோமே ஒரு பேசிக் இன்கம்க்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டெலிவரி ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறது தான் வந்து இந்த மாதிரி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஒரு டைப் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்ல சும்மாவே இருக்கிறது, வேணும்ட்டே சும்மா இருக்கிறது. ஸோ அந்த கிளாசிக் காமெடி. ஸோ ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி நம்ம மீம்ஸோட வச்சு படிச்சா ஞாபகம் இருக்குமே அப்படின்னு எப்பவுமே நான் எக்கனாமிக் லெக்சர்ஸ்ல மீம்ஸ் போடுவேன். ஸோ இங்கே நம்ம AMTNல வந்து நமக்கு இந்த ஷார்ட் டைம் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம லெக்சர் டெலிவரியில தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதால நிறைய போடல. பட் இருந்தாலும் இதனோட பழைய லெக்சர்ல நான் போட்ட மீம் எடுத்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மீம்ஸ் அப்பப்போ கிடைக்கும் போது ஜாலியாக பார்த்து சிரிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான காரணங்கள் என்ன, வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய் எல்லாத்தையும் இந்த ரேபிட் பாப்புலேஷன் க்ரோப் தான் நம்ம முதல்ல போட்டுறோம். எல்லாத்துக்கும் அதான் காசஸ். விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி, லிமிடெட் லேண்ட். ஏன்னா நிறைய மக்கள் தொகை வளர்ந்ததுனால சப்ளை அதிகமாயிடுச்சு லேபர்ல, ஆனால் டிமாண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதான் வந்து பிரச்சனையா இருக்கு. நெக்ஸ்ட் அதாவது மக்கள் நிறைய பேர் வேலை கேட்குறாங்க, ஆனால் போதுமான வேலைகள் இல்லை. லிமிடெட் லேண்ட். ஸோ லேண்ட் வந்து லிமிடெட் தான், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் அக்ரிகல்ச்சரில் வந்து ஸ்டாக்னேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய ஹியூமன்ஸ் போய் வேலை செய்யறதுக்கு பதிலாக அக்ரிகல்ச்சரில் இருக்கிற இந்த டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் எல்லாரையும் நம்ம மாற்றி இண்டஸ்ட்ரியிலையும் சர்வீசஸ்லையும் வேலை கொடுத்து அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்திடணும். ஸோ மிஷினரிலாம் கொண்டு வந்து ப்ரொடக்டிவிட்டி அக்ரி பண்ணணும். சீசனல் நேச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னாலே டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் ஏரியாவில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சரிப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு தான் MG நரேகா மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட். ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது, லேண்ட் வந்து என்ன ஆகுது, இப்போ ஒருத்தட்ட 4 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா அவர் வந்து அந்த சொத்தை வந்து 4 பேருக்கு அடுத்த தலைமுறைக்கு பிரிச்சு கொடுத்துறாரு. ஸோ அப்போ 4 குழந்தைங்க கிட்டையும் ஒரு ஏக்கர் தான் இருக்கு. அந்த ஒரு ஏக்கர் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அப்படியே பிரிஞ்சிருது. ஸோ இப்படி அடுத்தடுத்த தலைமுறை பிரிஞ்சு போறதுனால ஒரு தனிநபர் கிட்ட இருக்கிற நில உரிமை வந்து அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ பெர் கேபிட்டல் லேண்ட் ஹோல்டிங் இன் இந்தியா வந்து 1 ஹெக்டருக்கும் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெர் கேபிட்டல் லேண்ட் ஹோல்டிங் வந்து 1 ஹெக்டருக்கு கம்மியா இருக்கு. ஸோ எல்லாருமே ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அதனாலே அக்ரிகல்ச்சர்ல ப்ரொடக்டிவிட்டி அவங்களால கொண்டு வர முடியல. டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கு. பேக்வர்ட்னஸ் இன் அக்ரிகல்ச்சர், அதனால தான் டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. டிக்ளைன் ஆஃப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, சிறு குறு தொழில்கள் பாதிப்படைகிறதுனால அவங்களுக்கு வேலை போகுது. ஸோ டிமானிட்டைசேஷன் கொண்டு வரும்போது நிறைய சிறு குறு தொழில்கள் அஃபெக்ட் ஆச்சு. MSME செக்டர் அஃபெக்ட் ஆச்சு. COVID-19 அப்போ நிறைய சிறு குறு தொழில்கள் அஃபெக்ட் ஆச்சு. GST முதல்ல கொண்டு வந்த போதே அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் ஷாக் வரும்போது இந்த மாதிரி வேலைகள் வந்து அவங்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து உருவாகுது. ஸோ அதனால காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது. டிஃபெக்டிவ் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் போர் குவாலிட்டியா இருக்கிறதுனால போதுமான ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு காலேஜில் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. மார்க்கெட்டுக்கும் இவங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸ்குள்ள வித்தியாசத்தினால. ஸோ குறைபாடுள்ள கல்வி முறை மற்றும் மோசமான தரம், குடிசை தொழில்கள் சரிவு, விவசாயத்தின் பின்தங்கிய நிலை, நிலம் துண்டாடல் தான் லேண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அதெல்லாம் அப்படியே தமிழ்லையும் நீங்க பார்த்துட்டு இருங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கில், திறன்கள் இல்லாதது. ஸோ திறன்கள் இல்லாமல் இருக்கிறதுனாலே என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து போதுமான வேலைகள் கிடைக்கிறது இல்லை. இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் பிளானிங், வேலை வாய்ப்பை பத்தி திட்டமிடல் இல்லை. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்கீமோ ஒரு பாலிசி மேக்கிங்கோ கொண்டு வரும்போது வருஷத்துல வந்து இத்தனை பேர் காலேஜ் விட்டு பாஸ் பண்ணி வராங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி வராங்கன்னா ஒரு வருஷமும் 1 லட்சம் பேருக்கு வேலை உருவாக்கணும்.
அந்த வேலை உருவாக்குறதுக்கான திட்டமிடல் அரசாங்கம் செஞ்சாதான் நம்ம நாட்டில் இருக்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். ஸோ அந்த வேலைக்கு திட்டமிடல் பண்ணணும் அப்படின்றாங்க. புவர் growth ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர், தொழில்துறையை நம்ம வந்து ஃபோக்கஸே பண்ணல. அதே மாதிரி வந்து ஸ்கிப்பிங் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் மூவிங் டு சர்வீஸ் செக்டர் அண்ட் டிமானிட்டைசேஷன் அண்ட் கோவிட்-19. ஸோ இதெல்லாம் தான் வந்து பொதுவான ரீசன்ஸ். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வந்து 100 பேர் வேலை செஞ்சு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஜிடிபியை உருவாக்குவாங்க. ஆனால் சர்வீஸ் செக்டர்ல பார்த்தீங்கன்னா 10 பேரே வந்து 1000 ரூபாய் மதிப்புள்ள அவுட்புட்டை கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஜிடிபியில் 1000 ரூபாய் வந்துருச்சு, அதனால ஜிடிபி growth வந்துடும். சரியா, இந்தியன் எக்கனாமி வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் 10 பேரே அதை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மிச்ச 90 பேருக்கு வேலை இல்லைல்ல. அதே மேனுஃபேக்சரிங் செக்டர் இருந்ததுன்னா 100 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், ஏன்னா அது லேபர் இன்டென்சிவ் செக்டர். ஸோ இதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்க மிஸ் மேட்ச். ஸோ சர்வீஸ் ஜாப்ஸ் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு அதுக்கு பொட்டன்ஷியல் இல்லை. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இதுல இருக்க பிரச்சனை. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் இன்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தருக்கு சம்பளம் இருக்காது. ஒருத்தருக்கு எப்போ இன்கம் வரும்? வேலை பார்த்தா தானே சம்பளமே வரும். வேலையே கிடைக்கலன்னா சம்பளமே இருக்காது. ஸோ அவருக்கெல்லாம் பணமே இருக்காது. அதனால அவரால் இப்போ எதுவுமே கன்சியூம் பண்ண முடியாது, நுகர முடியாது. ஸோ அதனால வந்து அவரால் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ எக்கனாமிக் அதனால பாதிப்பு வருது. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்கமே இல்லைன்னா அவரோட லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். நல்ல ஃபுட்டு கிடைக்காது, நல்ல தங்குமிடம் கிடைக்காது. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ வருமான இழப்பு. ரெண்டாவது டிக்ளைன் இன் லிவிங் ஸ்டாண்டர்ட். வாழ்க்கை தரமே வந்து சரிந்திருக்கும், வாழ்க்கை தரமே வந்து அஃபெக்டா இருக்கும். பிகாஸ் சம்பளம் ஒழுங்கா இல்லாததுனால. இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி, அதனால வந்து வறுமை வந்து அதிகமாகும், சமத்துவமின்மை வந்து அதிகமாகும். ஏன்னா ரிச் வில் கெட் ரிச்சர் அண்ட் புவர் வில் கெட் புவரர் அப்படிங்கிறதுனால சமத்துவமின்மை வரும். ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஒருத்தர் வந்து அன்எம்ப்ளாய்டா ஒரு 6 மாசம் இருந்தாலே வந்து அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் வந்துடும். ஒன்று தனக்கு வேலை இல்லையேன்ட்டு அவருக்கே வந்து அந்த ஐடல்னஸ்னாலே வந்து அவருக்கு வந்து அந்த ப்ரெஷர் வரும். அதை தாண்டி சொசைட்டி வந்து அவர் வந்து தூற்றிட்டு இருக்கும். நீ என்ன வேலை பார்க்கலையா, இது பண்ணலையா, அது பண்ணலையா, எப்போ வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விஐபி படத்துல தனுஷ்க்கு சொல்ற மாதிரி, உங்க கூட வேலை பார்த்தவங்களாம் எங்கெங்கயோ போயிட்டாங்க, நீ இன்னும் வந்து இந்த ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கலாய்ப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வேலை வந்து கண்டிப்பா வந்து பார்த்தாதான் வந்து இது முடியும். ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாயிடும். ஸோ கிரைம் அண்ட் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் தான் வந்து ஈஸிலி வந்து they will get radicalized. ரேடிகலைசேஷன், அதாவது ஒருத்தர் வந்து ரேடிகலைஸ் பண்றதுன்னா என்னதுன்னா, ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொல்லி அவங்கள வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா ஒரு தீவிரத்துக்கு தள்ளுறது. ஸோ வந்து அவங்கள வந்து நம்ம ஒரு ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு கலவரத்துக்கோ ஒரு தீவிரவாதத்துக்கோ ஒரு பயங்கரவாதத்துக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ஈஸியா வந்து அவரை வந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணிட முடியும். ஸோ வேலை இல்லாம அந்த விரக்தியில இருக்கும்போது விரக்தியில இருக்க மனிதரை வந்து நம்ம சமுதாயத்துக்கு அகேன்ஸ்டா திருப்ப முடியும். இதை பெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண அந்த படம் தான் வந்து அஞ்சாதே படத்துல வந்து நரேன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு போலீஸ் வேலை கிடைச்சிரும். ஆனா போலீஸ் வேலை கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டு படிச்ச அந்த அஜ்மல் கேரக்டருக்கு வேலை கிடைக்காது. ஸோ அதனாலே என்ன ஆயிடுவான், அந்த கிருபா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்டா மாறிடுவான். வில்லன் பிரசன்னா கூட சேர்ந்து ஒரு கடத்தல்ல ஈடுபடுற, மனிதர்களை கடத்தல்ல ஈடுபடுற ஒரு பர்சனா வந்து மாறிட்டு அவனோட வாழ்க்கையை வந்து திசை மாறி போயிடும். ஸோ வேலை இல்லாம இருக்கும்போது அந்த விரக்தியில தான் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து உருவாவாங்க. அதனாலே வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரணும் அப்படிங்கிறது தான் வந்து அரசாங்கத்துடைய கடமையா இருக்கும். லாஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். மனித வளம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றோம். மக்கள் தொகைனால நமக்கு ஒரு பெரிய லாபம் வரப்போகுது. ஸோ எப்போ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் கிடைக்கும்? இருக்கிற யூத் எல்லாருக்கும் வேலை கிடைச்சி அவங்க சம்பாதிச்சாதான் அவங்க நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிற யூத்துக்கெல்லாம் வேலையை நம்ம உருவாக்கி கொடுக்கலன்னா யூத் அப்படியே வேஸ்ட் ஆயிடும். ஸோ அப்புறம் டெமோகிராஃபிக் டிசாஸ்டர் தான் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம சொல்றோம். ஃபால் இன் டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஏன்னா சம்பளமே இல்லை, கையில் பணமே இல்லைன்னா எப்படி வந்து கூட்ஸ் வாங்குவாங்க? ஸோ ஃபால் இன் கூட்ஸ். ஸோ பொருட்கள் மற்றும் நுகர்வுக்கான தேவை வீழ்ச்சி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி எக்கனாமியில ஒரு மந்த நிலை உருவாகும். ஃபால் இன் டாக்ஸ் ரெவென்யூ ஃபார் தி கவர்மெண்ட். அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு வரும். ஒருத்தர் வேலை செஞ்சாதான் சம்பாதிப்பாரு, இன்கம் வந்தாதான் இன்கம் டாக்ஸே கட்ட முடியும். வருமானமே இல்லைன்னா வருமான வரி கட்ட முடியாது. அதே மாதிரி இன்கம் இருந்தாதான் பொருட்களை நுகர முடியும். ஸோ கன்சியூம்ஸ் பண்ணாதான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுவாங்க. எந்த பொருட்களும் வாங்கவே இல்லைன்னா நோ ஒன் வில் பை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்லி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கலெக்ஷன்ஸும் குறையும். ஸோ ஒருத்தருக்கு வேலை இருந்து சம்பாதிச்சா மட்டும்தான் அரசாங்கத்துக்கு வருமானமே வரும். இன்க்ரீஸ் சப்சிடி பர்டன். இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே அரசாங்கம் நிறைய மானியங்களும் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இது ஒரு பிரச்சனை. ஃபைனலா வந்து ஜிடிபி ஆஃப் தி கண்ட்ரி, நம்ம நாட்டோடைய ஜிடிபியை வந்து இது அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் தான் இருக்க பிரச்சனை. ஸோ காசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இம்பாக்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பேசிக்கா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்.